தேனி கம்பம் சாலை பள்ளிவாசல் அருகே சிஐடியு, டிஒய்எஃப்ஐ, ஏஐடிடபிள்யூஏ, விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி சிஐடியு, டிஒய்எஃப்ஐ, ஏஐடிடபிள்யூஏ, விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், அனைத்து ஓய்வூதிய கூட்டமைப்பு சார்பில் தேனி கம்பம் சாலை பள்ளிவாசல் அருகே ஒன்றிய மற்றும் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாநில செயலாளர் மகாலட்சுமி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த பெட்ரோல், டீசல் மற்றும் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்றும், தொழிலாளர் விரோத புதிய சட்ட தொகுப்பை திரும்பப் பெற வலியுறுத்தியும், 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கும் வகையில் விபி ராம்ஜி திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும், சாலையோர வியாபாரிகள், சிறு வணிகர்கள், கடை நிறுவனங்களுக்கு இரவு நேர கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது என்றும், விவசாயிகளுக்கு தேவையான உரம், பூச்சிக்கொல்லி பொருட்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்.